10ஆம் வசனத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தை. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை உண்டு பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையும் காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த நாளின் வார்த்தை 10ஆம் வசனத்துடைய 3வது வரி, செய்யப்படாத அதிசயங்களை உன் வாழ்விலே செய்வேன். இந்த நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தர் பிள்ளையே, செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வசனம் இதற்கு இப்படி ஆரம்பிக்கிறது. அதற்கு அவர், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் 33ஆம் அதிகாரம் முழுமையாக ஆண்டவருடைய கோபம். அந்த வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது. அவர்கள், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூட இப்படி சொல்லுகிறது. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், தேவனுக்கு தூரமாய் இருந்தவர்கள். 32ல, நான் விசாரிக்கும் நாளிலே அவருடைய பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன். 32, 31, பெரிய பாவம். 2வது, அவர்கள் பெயரை கிறுக்கி போடுவேன். 3வது 34, நான் அவருடைய பாவங்களை விசாரிப்பேன். 32, 33 ஆகிய 2 அதிகாரங்களிலேயும் தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இல்லை. ஆண்டவருடைய கோபம், ஆண்டவருடைய அந்த வைராக்கியம், அளவிட்டால் மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போனான். ஆனால் இரக்கத்தின் ஆண்டவர், கிருபையின் ஆண்டவர், சத்துரு பிரிக்கிறான், தேவன் இணைக்கிறார். அன்பானவர்களே, தேவன் 2ஆம் தரமும் வாய்ப்புகளை கொடுக்கிறார். யோனாவுக்கு 2ஆம் தரம், பேதுருவுக்கு 2ஆம் தரம். யாரெல்லாம் தேவன் விட்டு தூர போனார்களோ அந்த தேவன் விட்டு தூர போன மக்களுக்கு 2ஆம் தரமும் வாய்ப்புகளை கொடுக்கிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். அந்த வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது. 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ, அர்த்தம் என்னவென்றால் நிகழ்காலத்தில் நிஜமாக்குகிறவர், நிரூபிக்கிறவர். அன்பானவளே, இதோ என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் காணக்கூடிய, தொடக்கூடிய, எனக்கு மிக அருகாமல் இருக்கக்கூடிய. இப்பொழுது நான் சொல்லுவேன், என் வேதம் இதோ. அப்படியானால் என்னுடைய வாகனங்கள், என் வீடு அதோ. எனக்கு நான் தொடக்கூடிய, நெருக்கமாக இருக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒன்றுதான் இதோ. தேவன் சொல்லுகிறார், நீ பார்க்கக்கூடிய, நீ தொடக்கூடிய, நீ உணரக்கூடிய ஒன்றை செய்வேன். அவர் சொல்லுகிற